கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 51 அதிகாரம் 11 இந்த வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சூசானிலே மொர்தெகாய், எஸ்தர் இருவருக்கு விரோதமாக எழும்பி யூதகுலத்தையே அழிக்க வேண்டும் என்று ஆமான் சதித்திட்டம் செய்கிறதை பார்க்கிறோம். தகையான காரியங்களை செய்யும் பொழுது யூதர்களுக்குள்ளே சஞ்சலம் பெருகினது, தவிப்பு பெருகினது, பயம் வந்தது. நாம் இனி எப்படி வாழப்போகிறோம் என்கிறதான கலக்கம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அத்தகையான சூழ்நிலையிலே எஸ்தரும் மொர்தெகாயும் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஜெபித்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் ஆமானுடைய சகல காரியங்களையும் முறியடித்து எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் யூத குலத்திற்கும் மகிழ்ச்சி உண்டாகும்படியாக, சந்தோஷம் உண்டாகும்படியாக சூசான் எங்கும் கீத வாக்கியங்கள் முழங்கி கர்த்தரை ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு துதிக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் உதவி செய்தார். அவ்வண்ணமாகவே உன்னுடைய நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்படியாக உங்களை துக்கப்படுத்துகிற சகல காரியங்களையும் தேவனாய் கர்த்தர் நீக்கி போடுவார், அப்புறப்படுத்துவார். தேவனாய் கர்த்தர் தாமே நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். குடும்பங்களிலே தேவனாய் கர்த்தர் நிறைவான சமாதானம், சந்தோஷம் உண்டாக உதவி செய்வார். உங்களை துக்கப்படுத்துகிற சகல காரியங்களும் இந்த வேளையில், இந்த நாளில் உங்களை விட்டு விலகி கடந்து போகும். ஆம்பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறிப்போகும். தேவனாய் கர்த்தர் நிறைவான மகிழ்ச்சினாலே, ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார். தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. இந்த வார்த்தைகளை அனுதினம் கேட்கவும் பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.